الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آل حزب الله أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மை யுரிதில்லாஹு பிஹி ஹைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக ஒரு குர்ஆன் வசனத்தை, ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிய விரும்புகின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்க்க விரும்புகிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லி கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒரு மனிதன் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுதாரணம் பெறுவதற்கு, தன்னுடைய வாழ்க்கைக்கு பின்பற்றுவதற்கு தகுதியான படிப்பினைகளை பெறுவதற்கு தகுதியானவர்கள் என்று சொன்னால் முக்மீன்களை பொறுத்தவரையில் அவர்கள் நபித்தோழர்கள் தான். நபித்தோழர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ஃபஇன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததவ். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் குர்ஆனிலே நீங்கள் என்ற வாசகம் முதலாவது யாரை விளிக்கும் என்று சொன்னால் நபித்தோழர்களை தான் விளிக்கும். எனவே நீங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது என்றால் அந்த குர்ஆனை முதலாவது ஏற்ற சமூகம் அந்த நபித்தோழர்கள். எனவே நீங்கள் ஈமான் கொண்டது போன்று அவர்கள் ஈமான் கொண்டால், யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வெளியே இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் அந்த நபித்தோழர்கள் ஈமான் கொண்டது போன்று ஈமான் கொண்டால் நேர்வழி பெறுவார்கள் என்ற ஒரு அடிப்படை இஸ்லாத்திலே இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுடைய முன்னுதாரணங்கள் இந்த உலகத்திலே குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் கட்டுப்பட்டு வாழ்வதில் முன்னிலை நிறுத்தி அவர்களுக்கு பின்னால் போக வேண்டும் என்றால் அதற்கு தகுதியான சமூகம் அந்த நபித்தோழர்கள் தான் என்ற அடிப்படையில் நபித்தோழர்கள், நபித்தோழிகளுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் நிறைய இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த நபித்தோழிகள் எப்படி ஈமானிய பற்றோடு வாழ்ந்தார்கள், இஸ்லாமிய உணர்வோடு வாழ்ந்தார்கள், நபிகளாரை எப்படி நேசித்தார்கள், குர்ஆன் சுன்னாவை எப்படி விரும்பினார்கள் என்பது போன்ற பாடங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிக்கும் முகமாக நபித்தோழிகளுடைய வரலாறு என்ற அடிப்படையில் ஒரு சில வரலாற்று குறிப்புகளை நாங்கள் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களுள் ஒரு மனைவியாக இருந்த உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சில பாடங்களை படிக்கவிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே,
சுருக்கமாக சொல்வதானால் இன்றைய தாய்மார்கள், சகோதரிகள் மட்டுமல்ல, ஆண்களாகிய நாங்கள் கூட பாடம் பெற வேண்டிய அளவுக்கு இஸ்லாமிய உணர்வு மிக்கவர்களாக, குர்ஆன் சுன்னாவை நேசிக்கக்கூடியவர்களாக உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கமான செய்தி என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் மக்காவிலே ஆரம்ப காலகட்டங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணிகளில் ஒரு பெண்மணியாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்காக நடந்த 2 ஹிஜ்ரத், முதலாவது மக்காவிலே முஷ்ரிக்குகளுடைய இணை வைப்பாளர்களுடைய அநியாயம் தாங்க முடியாத நிலையிலே அல்லாஹுடைய தூதர் ஒரு பொது அனுமதி கொடுத்தார்கள், விரும்பியவர்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து போகலாம் என்று. இன்றைக்கு நாங்கள் சோமாலியா என்று சொல்லுவோம், அந்த பகுதிக்கு ஹிஜ்ரத்து போகலாம் என்ற ஒரு அனுமதியை கொடுத்தார்கள். அங்கே நஜாஷி என்று சொல்லப்படுகிற மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அந்த அடிப்படையில் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார், மனிதர்களை மனிதர்களாக மதிக்கக்கூடிய பண்பு கொண்டவராக இருந்தார் என்ற அடிப்படையில் அவர்களிடத்தில் சென்றால் புகலிடம் கிடைக்கலாம் என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பொது அனுமதி கொடுத்தாங்க. அந்த நேரத்திலேயே ஒரு குடும்பமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்கு பயணித்த ஒரு குடும்பம் என்று சொன்னால் அது இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய குடும்பம்தான். அன்பார்ந்தவர்களே, பொதுவாகவே எங்களுடைய வாழ்க்கையில பல ஆண்களுக்கு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சில கஷ்டங்கள் இருக்கும், சில நெருக்கடிகள் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். மார்க்கம் தெரியும், குர்ஆன் சுன்னா தெரியும், இஸ்லாம் தெரியும், ஆனாலும் நடைமுறைப்படுத்துவதற்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நடைமுறைப்படுத்தலுக்கு கஷ்டமாக அமைவது யார் தெரியுமா? எங்களுக்கு அமைகின்ற அந்த மனைவிமார்கள் தான். நாங்கள் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் பயணிப்பதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல மனைவி கிடைத்து விட்டால், இஸ்லாமிய பற்றுள்ள ஈமானிய உணர்வுள்ள ஒரு மனைவி கிடைத்து விட்டால், நாங்கள் இஸ்லாத்தோடு பயணிப்பதற்கு அது இலகுவான ஒரு காரணமாக இருக்கும். சாதாரணமாகவே குடும்பத்தை பிரிவதற்கு பெண்கள் விரும்ப மாட்டார்கள். திருமண வாழ்க்கையில வாழ்ற நேரம் எங்களுக்கு விளங்கும், சில நேரம் ஆண்கள் நாங்க எங்கட குடும்பத்தை விட்டு கொடுத்துருவோம். பல குடும்பங்கள்ல நடக்கிறது தானே. மனைவியின் அன்புக்காக, மனைவியின் பாசத்துக்காக பெற்றோரை பகைத்தவர்கள் பல ஆண்கள், தன்னுடைய இரத்த உறவுகளை விட்டும் தூரமாகியவர்கள் பல ஆண்கள் தண்ட ஊரை விட்டுடுவாங்க, தண்ட நண்பர்களை விட்டுடுவாங்க, தான் பிறந்து 25-30 வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டுட்டு பொஞ்சாதி வீட்டில் போய் என்ன செஞ்சிருவாங்க? குடியேறிடுவாங்க. எதுக்கு? மனைவியுடைய அன்புக்காக, பாசத்துக்காக. என்ன சொல்ல வருகிறேன்டா, அந்த மனைவி பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு கட்டுப்பட ரெடி இல்லை என்றால், அவர்கள் எங்களுடைய விருப்பத்துக்கு இணங்க தயார் இல்லை என்றால், பல ஆண்கள் தன்னுடைய பல விடயங்களை விட்டு கொடுத்து இறங்கி போய்விடுகிறார்கள். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட பெண்களாக இருக்கிற பொழுது தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு, தன்னுடைய சமூகத்தை விட்டுவிட்டு ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத்து செய்து வர தயார் என்ற அந்த பெண்மணி முன்னே வருகிறார் என்றால், அதுதான் அந்த குடும்பத்தை முதலாவது ஹிஜ்ரத் என்ற அந்த பயணத்துக்கு இட்டு சென்றது என்றால், இங்கிருந்து பெற வேண்டிய பாடம் என்ன? ஆண் சமூகம் ஈமானோடு வாழ்வதற்கு, இஸ்லாத்தோடு வாழ்வதற்கு அந்த பெண்கள் ஈமானியமயப்படுத்தப்படுவது, பெண்கள் இஸ்லாமியமயப்படுத்தப்படுவது மிக அடிப்படை என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதனால தான் ஆண் சமூகம் தானே உலகத்தில் என்னத்தை தான் சொன்னாலும் ஆண்கள் தானே நிர்வகிக்கிறவங்க. உலகத்துல பெண்களுக்கு உரிமை கொடுக்கிறோம் அப்படி இப்படின்னு என்னத்தை உலகத்துல பிரட்டி இஸ்லாத்துடைய விரோதிகள் பேசினாலும் ஆண்கள் தான் மேல நிற்கிறவங்க, ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கிறவங்க. எப்பொழுதும் பெண்கள் கீழே தான் இருக்கணும்ன்றது படைத்தவனுடைய நியதி. நம்ம அல்லாண்டு சொல்றோம் படைச்சவனுக்கு. உலகத்துல ஒவ்வொரு மதத்தவர்களும் அவரவர்கள் ஒரு கடவுள் கொள்கையில் இருக்கிறாங்க. எந்த கடவுள் கொள்கையில இருந்தாலும் அந்த பெண்களை படைச்சவங்களை அந்த கடவுள் கீழத்தான் வச்சு படைச்சிருக்கிறார். அந்த அவங்களோட மதப்படி சொல்றேன்னா நம்ம அல்லாண்டு சொல்லிடுவோம்.
வேற கடவுள் கிடையாது. அவரவர்கள் ஒரு நம்பிக்கை சிந்தனையில் இருக்கிறாங்களே, அந்த அடிப்படையில் பார்க்கலாம். உலகத்தில் நீங்கள் எங்கே போங்க, இந்துக்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் பெண்களை பாதுகாருங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க. யார் பாதுகாக்கணும்? ஆண்கள் தான் பாதுகாக்கணும். அந்த இடத்துல தான் இஸ்லாம் வச்சிருக்குது. அதனால இந்த ஆண் சமூகத்தை பார்த்து இஸ்லாம் சொன்னது என்ன தெரியுமா? ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற சொத்துக்களில் மிகச்சிறந்த சொத்து சாலிஹான ஒரு மனைவிண்டாங்க. அத்துன்யா மத்தா, உலகம் என்பது இன்பம் அனுபவிக்க கூடியது. உலகம் என்றாலே அனுபவிக்கிறது தான். உலகத்தில் எதை பார்த்தாலும் கொஞ்சம் ருசிச்சு பார்க்கணும், கொஞ்சம் ரசிச்சு பார்க்கணும், இருக்குதா இல்லையா? எதா இருந்தாலும் இது மனிதனுடைய இயல்பு. அந்த உலகத்தில் நாங்கள் இன்பம் அனுபவிக்கின்றதற்கு பாவிக்கின்ற அந்த பொருட்களில் எல்லாம் மிகச்சிறந்தது சாலிஹான மனைவிண்டாங்க. ஏன் தெரியுமா? உலகத்தில் வீடு வாசல் இருக்கு, தோப்பு துறவுகள் இருக்கு, வாகன வசதிகள் இருக்கு, நகை நட்டுக்கள் இருக்கு, எல்லாம் இருக்குது. ஆனால் சாலிஹான ஒரு மனைவி கிடைக்கலண்டா பல ஆண்கள் சொல்லுவாங்க, எல்லாம் அல்லாஹ் தந்தான், நல்ல ஒரு மனைவி கிடைக்கலையேண்டுவாங்க. அந்த நம்மட மாடா மாளிகையை கட்டி வச்சு அதுளுக்கு இருக்கிற மனைவி நல்லவளாக இல்லாண்டா அந்த வீட்டுக்கு வாழ்றதுல நிம்மதி இருக்காது. விளங்குதா உங்களுக்கு? எனவே மனைவி நல்லவளாக இருந்தால், சாலிஹானவளாக இருந்தால், அதுதான் ஒரு ஆணுக்கு கிடைக்கின்ற உச்சகட்ட சந்தோஷம், நிம்மதி, இன்பம் தாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கணவன் அபூ சலமா அவர்கள் ரசூலுல்லாஹ்வை முடிக்கிறதுக்கு முன்னால அபூ சலமாவை முடிச்சிருந்தாங்க. அந்த கணவனுக்கு சிறந்த ஒரு மனைவியாக இருந்ததனால தான் தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு, தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு இஸ்லாத்துக்காக, ஈமானுக்காக அவர்களும் புறப்பட தயாரானார்கள். அது முதலாவது ஹிஜ்ரத்தில் பங்கு கொள்வதற்கு அந்த குடும்பத்தை காரணமாக வைத்தது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் ஈமானிய உணர்வுள்ளவர்களாக இருந்தால், நாங்கள் இஸ்லாமிய உணர்வு உள்ளவர்களாக இருந்தால்தான் குடும்பமாக இஸ்லாத்தோடு பயணிக்கலாம். பெண்கள் மாறல் என்று சொன்னா, பெண்களுக்கிட்ட இஸ்லாமிய உணர்வு வரலண்டா, ஒரு ஆணுக்கிட்ட என்ன ஈமான் இருந்தாலும், என்ன இஸ்லாம் இருந்தாலும் பிள்ளை குட்டிகளை என்ன செய்ய முடியாது. இஸ்லாமிய அமைப்புல வளர்த்தெடுக்கிறது சரி கஷ்டமாவிடும், பொறுப்பான வேலையாவிடும். மனைவி கிட்ட ஈமான் இஸ்லாம் இருக்குமாக இருந்தால் அந்த குடும்பமே இஸ்லாமிய அடிப்படையில் பயணிப்பதற்கு அது காரணமாகிவிடும். எனவே ஆண்கள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? எங்களுடைய மனைவிமார்களை உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்ற அந்த அளவுக்கு கொண்டு வர முடியாவிட்டாலும் ஈமானிய இஸ்லாமிய உணர்வுள்ள பெண்களாக தங்களுடைய மனைவிமார்களை ஓரளவுக்கு மாற்ற முயற்சி செய்ய முடியுமாக இருந்தால் குடும்பமாக இஸ்லாத்தில் பயணிப்பதற்கு அது சிறந்ததாக இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா போன்ற பெண்களுடைய வாழ்க்கையிலிருந்து நல்ல பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற முடியுமாக இருந்தால் ஒரு கணவனோடு சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தை சுவனத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்ற ஒரு குடும்பமாக வாழ முடியும் என்பதையும் தாய்மார்கள் புரிந்து கொண்டு முதல் கட்டம் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பமாக ஹிஜ்ரத் செய்ததில் முன்னிலை வகை 2 ஹிஜ்ரத்தும் என்ன செஞ்சாங்க? மக்கா ஹபஷாவுக்கும் போனாங்க, பிறகு மதீனாவுக்கும் வந்தாங்க. மதீனாவுக்கு வந்த வரலாறை ஹபஷாவுக்கு போன இடத்துல தான் இவர்களுக்கு சலமா என்ற குழந்தை பிறக்கிறது. சலமா என்ற குழந்தை பிறக்கிறது. அதுல இருந்துதான் உம்மு சலமாண்டு அவங்க என்ன செய்யறாங்க? அடையாளப்படுத்தப்படுறாங்க. அவர்களுடைய கணவர் அபூ சலமா என்று அடையாளப்படுத்தப்படுகிறார். அவர் அபூ சலமான்றவங்க பல கட்டங்கள் எங்களுக்கு சம்பந்தப்படுவாங்க. அவங்க மதீனாவுக்கு வந்து என்ன செய்யறாங்க? 2வது ஹிஜ்ரத்துக்கு பின்னால மரணித்து போனாங்கன்ற செய்தி. அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் உம்மு சலமா அவங்கள திருமணம் முடிச்சாங்கன்றத எங்களுக்கு பின்னால பார்க்கலாம். இப்பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி தான், ஹபஷாவுல இவங்க போய் ஹிஜ்ரத்தில் இருக்கிற நேரம் அங்க ஒரு செய்தி ஒன்று பரவுது. மக்காவுல எல்லாரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, முஸ்லிம்கள் நிம்மதியா இருக்கிறாங்கன்ற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே சொந்த நாடு தானே அப்படின்னு வேகமா இந்த குடும்பம் என்ன பண்ணிடுது? மக்காவுக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா என்ன, அங்க பழைய மாதிரி தான் இருக்குது. அந்த நேரத்தில் இந்த குடும்பத்துக்கு அபூ தாலிப் அவங்க தான் என்ன செய்யறாங்க? பாதுகாப்பு கொடுக்கறாங்க அப்படின்றத பார்க்கிறோம்.
அந்த பாதுகாப்புக்கு கீழே இருக்கிறாங்க. அபூ தாலிப் அவங்க மரணித்த பிறகு இந்த குடும்பம் மீண்டும் என்ன செய்யுது, நிறைய கஷ்டப்படுது. அதற்கு பிறகு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து போற கட்டம் வந்த பிறகு அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க ஹிஜ்ரத்துக்கு ரெடி ஆகிடுறாங்க. எந்த அளவுக்குன்னா குடும்பமா சேர்ந்து ஹிஜ்ரத்து போறதுக்கும் வெளியாகிறாங்க. அந்த நேரத்துல அபூ சலமாட குடும்பம் என்ன பண்றாங்க, நீ வேண்டுமானால் போகலாம், உன்னுடைய பிள்ளையை விடமாட்டோம் உண்டு அவங்க பிள்ளையை பிடிக்கிறாங்க. மனைவிட குடும்பத்தவர்கள் நீ வேண்டுமானாலும் போகலாம், எங்களுடைய மகளை விடமாட்டோம் உண்டு அவங்க என்ன செய்யறாங்க, பிடித்து கொண்டால் அபூ சலமா ஹிஜ்ரத்து போய்விடுகிறார். மனைவியும் பிள்ளையும் மக்காவிலே தனிமைப்படுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க, உம்மு சலமா அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருப்பார்களாம். எதற்காக? ஹிஜ்ரத்து செய்ய முடியவில்லையே, கணவனை பிரிந்து விட்டோம் என்ற கவலையில. அந்த அழுகையை பார்த்தே அவங்களோட குடும்பத்துல ஒருத்தர் போய் சொல்றாரு, ஏன் இந்த பொண்ணை நீங்க பிரிச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி கவலைப்படுறாவே, அவ என்ன செஞ்சிருங்க, அனுப்பி விடுங்கன்னு சொன்னா எவ்வளவு தூரம் பயணம் பண்ணணும், 400 கிலோமீட்டருக்கு மேல பயணம் பண்ணணும். அந்த காலம் ஒரு பெண்ணால தனிமையில பயணம் பண்ணலாமா? முடியாது. மதீனாட ஓர பகுதியில தனிமையில அமர்ந்து கொண்டிருப்பாங்க. யாரோடு போகலாம்? அந்த நேரத்தில் அவங்க ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வெளியாகிறாங்க. தன்ஈம் என்ற இடம் மக்கால இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இடத்துக்கு வரும் பொழுது உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன பண்றாங்க, உஸ்மான் பின் தல்ஹா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க இவங்களை சந்திக்கிறாங்க. அவர் உஸ்மான் பின் தல்ஹா அவங்க யாருன்னு கேட்டா, அவர்களுடைய கையில தான் ஜாஹிலிய காலத்துல மக்காவுடைய திறவுகோல் இருக்கும், கஅபாவுடைய. அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு நம்பிக்கையான மனிதர். அவர் இந்த புள்ள தனியே போறதை பார்த்துட்டு கேட்கிறார், எங்க போறீங்க? அவங்க சொன்னாங்க, நான் மதீனாவை நோக்கி போறேன், ஹிஜ்ரத்து பயணம் போறேன்னு சொல்லும் பொழுதோ அவர் சொல்றாரு, நான் உனக்கு பாதுகாப்பு தருகிறேன். அல் இசாபான்ற வரலாற்று புத்தகம் மிக முக்கியமான ஒரு வரலாற்று புத்தகம், சஹாபாக்களை பத்தி எழுதுவாங்க. அதில் அவர் எழுதும் பொழுது குறிப்பிட்டு சொல்றாரு, இந்த உஸ்மான் இப்னு தல்ஹா அவர் எந்த அளவு ஒழுக்கமாக அழைச்சிக்கிட்டு போனாருண்டா, அவங்க தேவைப்படுற இடத்துல ஒட்டகத்தை பணிச்சுடுவாங்க, தேவைப்படுற இடத்துல என்ன செஞ்சுவாங்க, கூட்டிக்கிட்டு போவாங்க. அவங்க தேவைக்கு இறங்கினா இவர் தூர போயிடுவார். அவங்க ஏறி என்ன செஞ்சு கொண்டா, கூடாரத்துக்கு அமர்ந்து கொண்டா அழைத்து கொண்டு போவார். இப்படி ஒழுக்கமாக அழைத்து கொண்டு சென்று குபாவில் தானே ரசூலுல்லாஹ் போய் இறங்கி இருந்தாங்க, ஆரம்ப கட்டம் அங்கே தான் இருந்தாங்க. அந்த இடத்துல போய் என்ன விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு வர அன்றைக்கு முஸ்லீமா இருக்கல்ல, ஒரு முஷ்ரிக்காகத்தான் இருந்தார். மக்கா வெற்றிக்கு பின்னால்தான் என்ன பண்றாரு, இஸ்லாத்துக்கு வராங்க. ரசூல் அவர கையிலே என்ன செஞ்சாங்க, கஅபாவுடைய துறப்பை கொடுத்தாங்கன்னு அவரோட வரலாற்றுல படிக்கலாம். ஒரு முஷ்ரிக்காகத்தான் இருந்தார். நான் நேத்தும் சொன்னேன், இணை வைப்பாளர்கள் ஜாஹிலிய காலத்துல நல்ல பண்பு கொண்ட மனிதர்களாக இருந்தாங்க. அந்த நல்ல பண்புகள் பல சந்தர்ப்பங்கள் எங்கள்கிட்ட இல்லை, ஆனா அவங்கள்ட்ட இருந்தது. அதனால நம்பிக்கையோடு கொண்டு போய் மதீனா எல்லையில விட்டுட்டு வந்தார். அந்த பெண்மணி தன்னுடைய கணவரோடு போய் சேர்ந்து கொண்டார் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, பாருங்கள், முதல் ஹிஜ்ரத்தை செய்துவிட்டு வந்தவர் இரண்டாவது ஹிஜ்ரத் செய்ய முடியாமல் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தாலும் ஈமானோடு வாழுகிற நிலை, இஸ்லாத்தோடு வாழுகிற நிலை இல்லையா, ஹிஜ்ரத்து செய்யவில்லை என்பதற்காக பல நாட்கள் கண்ணீர் வடித்த நிலையிலே இருந்தார்கள் என்று சொன்னால் இதுதான் ஈமானிய உணர்வு. எந்த அளவுக்கு அவர்களுடைய அழுகையை பார்த்துவிட்டு நீங்களும் போய் வாருங்கள் என்று குடும்பம் வழி அனுப்புகிற அளவுக்கு என்ன அந்த ஈமானிய உணர்வு, இஸ்லாமிய உணர்வு, கணவனோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு பயணிக்க வேண்டும் என்கிற அந்த ஆசை அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இருந்ததுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. எனவே உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் என்ற சிறப்புக்கும் 2 ஹிஜ்ரத்தையும் மேற்கொண்ட ஒரு குடும்பம் என்ற சிறப்புக்கும் சொந்தக்காரர்களாக இருப்பதோடு அவ்வலு தஈனத்தின் தஹலத்தில் மதீனா, இஸ்லாத்துக்காக ஒட்டகத்துக்கு மேல பெண்கள் போறதுக்குன்னு ஒரு கூடாரம் அடிப்பாங்க, ஹவுதஜ் என்று சொல்லுவோம். அதிலே முதலாவது பயணித்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பெண்மணி என்ற சிறப்பும் யாருக்குத்தான் இருக்குது, இந்த
உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தான் இருக்குது. எனவே தாய்மார்களே, சகோதரிகளே, ஈமான் என்றால், இஸ்லாம் என்றால், குர்ஆன் சுன்னா என்றால் அதை படிப்பதிலே, அதை படித்து கொடுப்பதிலே, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதிலே உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய உச்சகட்ட பாடம் இருக்கிறது என்பதை மறந்து விடாமல், அந்த உம்மு சலமா அவர்களுடைய ஆரம்ப இஸ்லாமிய வரலாற்றிலிருந்து ஹிஜ்ரத்துடைய வரலாற்று வரையிலே இந்த உச்சகட்ட பாடங்களை நானும் நீங்களும் படித்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இப்படி மதீனாவுக்கு வந்தவர்கள் அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழுகிற நேரம் திடீரென்று அபூ சலமா ரதியல்லாஹு அவர்கள் உஹதுக்கு பின்னால் மரணித்து விடுகிறார்கள். உஹதுக்கு பின்னால், உஹது யுத்தத்துக்கு பின்னால மரணிச்சு விடுறாங்க. இவர்களுடைய மரண நிகழ்வு தான் எங்களுக்கு மிக பிரபலியமான செய்தி. என்ன? அபூ சலமா ரதியல்லாஹு மரணித்த உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. படிக்க வேண்டிய பல ஈமானிய பாடம் இருக்குது. பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மரணித்தால் அந்த வீட்டில் அழுகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது. அதனால தான் இஸ்லாம் பெண்களிடத்துல நாங்கள் உம்மு சுலைமா அவங்களோட வரலாற்றில் படித்தோம். பையத்து உறுதிமொழி எடுக்கிற நேரம் குறிப்பாக என்ன உறுதிமொழி எடுப்பாங்க? மையத்துக்காக என்ன செய்யக்கூடாது, மரணித்தவருக்காக ஓலமிட்டு ஒப்பாரி வைத்து அழக்கூடாதுன்ற ஒரு உறுதிமொழியையும் சேர்த்து எடுப்பாங்க. அதுல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குறிப்பிட்ட சில பெண்களை தவிர அதுல யாருமே வெற்றி பெறலன்னு சொல்லுவாங்க. இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் தன்னுடைய கணவன் இறந்ததற்காக அழ தயாரானார்கள். அது எப்படின்றத நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். என்ன அதுக்குன்னு சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் பெற வேண்டிய பாடம் என்னன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போனா பல பேரும் பலதை பேசுவாங்க, அப்படித்தானே? என்ன? இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்களை பொறுத்தவரை நல்லா விளங்கிக்கங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹாவாக இருக்கலாம், அல்லது அஸ்மா ரதியல்லாஹு அவங்களாக இருக்கலாம். அவங்களோட குடும்பம் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. குடும்பமெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்து மதீனாவுக்கு வந்தாங்க. ஆனால் உம்மு சலமா ரதியல்லாஹுடைய குடும்பத்திலே யாரும் மதீனாவிலே இருக்கவில்லை. அபூ சலமா என்ற ஒரு உறவு, அடுத்தது தனக்குள் அந்த சின்ன பிள்ளைகள் தான் இருந்தார்கள். அதனால மரணித்த உடனே உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன பண்ணினாங்க? மனசால நிறைய கவலைப்பட்டாங்க. ஏன்? எனக்குண்டு இருந்த ஒரு உறவை நான் இழந்துட்டேனே, நான் தனிமைப்பட்டுட்டேனே. விளங்கிச்சா? எனக்குண்டு அறிமுகம் இல்லாத ஒரு ஊர்ல நான் வந்து இருக்கிறேனேன்னு உள்ளத்தளவுல கவலைப்பட்டாங்க. அந்த செய்தியை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன், ரசூலை எப்படி அமைதிப்படுத்தினாங்கன்னு. எனவே இந்த பொதுவாக மையத்து வீட்டுல வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவாங்க தானே, அந்த நேரத்துல தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மக்களே, அல்லாஹ் விரும்பாத எந்த வார்த்தைகளையும் பேச வேண்டாம். ஏன்? நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களுக்கு மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? ஆமீன் சொல்லுவார்கள். எனவே நீங்கள் துஆ கேளுங்கள். மரணித்தவருக்காக மையத்து வீட்டுல துஆ கேளுங்க. உங்களுக்கு எதிராக என்ன பண்ணாதீங்க. அப்படியே சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக துஆ கேட்க வேணாம் அப்படின்னு ஒரு முறைய ரசூலுல்லாஹ் அபூ சலமா ரதியல்லாஹுடைய வீட்டுல வச்சு தான் என்ன செஞ்சாங்க? காட்டி கொடுத்தார்கள் என்ற அந்த வழிமுறையை படிக்கிறோம். அதே போல ரசூலுல்லாஹ் அபூ சலமாவோட மரண செய்தி கேள்விப்பட்ட உடனே வீட்டுக்கு போனாங்க. போய் முதலாவது என்ன செஞ்சாங்க? கண்ணை கசக்கி மூடி விட்டார்கள். அந்த செய்தியை உங்களுக்கு பார்க்கலாம். மூடிட்டு என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, ஒரு உடம்பிலிருந்து உயிர் பிரிந்து விட்டால் அந்த உயிரை என்ன செய்யும்? யத்பஉல் பஸர், கண் பார்வை துயரும் உண்டாங்க. அதனால ஒரு உடம்புல இருந்து உயிர் பிரிஞ்சிட்டா கண் செங்குத்தா தான் இருக்கும். மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருத்தர் மௌத்தாவிட்டாரா இல்லையான்னு நீங்க அறிஞ்சிக்கலாம். எல்லாரும் அறிகிற நிலையில தான் இஸ்லாம் வச்சிருக்குது. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். கண் செங்குத்தா இருக்கும். மனிதன் உயிரோட இருக்கும் வரையில தான் கண் எங்கட கண்ட்ரோலுக்கு மேல கீழே வலது இடதுக்கு போகும். மௌத்தாவிட்டோன்னு சொன்னா படுத்திருக்கிற நிலையில இருந்தா கண் அப்படியே நேரா பார்த்துக்கிட்டு இருக்கும். இந்த இமை திறந்து தான் இருக்கும். அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நீங்க மரணித்து விட்டால் கண்ணை கசக்கி மூடி விடுங்கள். ஏன்? கொஞ்சம் தாமதமாவிட்டுதுன்னா கண்ணை மூடையிலா போயிடும். சூடு இறங்கிட்டு இருந்துன்னா மூடையிலா போயிடும். அப்போ மையத்தை பார்க்குறவங்களுக்கு அதை என்ன செய்யும்? கண் செங்குத்துல நின்றா பார்க்கறதுக்கு பயமா இருக்கும். விளங்கிச்சுதான் உங்களுக்கு? எனவே ரசூல் அந்த இடத்துல தான் காட்டி கொடுத்தாங்க, கண்ணை கசக்கி மூடி விடுங்க. நாங்க ஒரு வீட்டுல இருக்கிறோம், மௌத்தாகுவாரான்னு எதிர்பார்த்திருக்கிற ஒருவர் திடீர்னு என்ன செஞ்சிட்டார்? அடங்கிட்டார்னு சொன்னா எப்படி மௌத்தாவிட்டாரா இல்லையான்னு அடையாளப்படுத்துறது? கண்ணை பாருங்க.
நீங்க எந்த டாக்டர் எந்த வைத்தியர் அழைச்சிக்கிட்டு வந்தாலும் அவர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னா ஒரு லைட்டை பிடிச்சி என்ன பண்ணுவாரு, கண்ணைத்தான் பார்ப்பாரு. கண் செங்குத்தா இருந்தா கண்ணை மூடிட்டு போயிடுவார். இதை நமக்கே செய்யற அளவுக்கு தான் என்ன செஞ்சிருக்குது இஸ்லாம், அதை வச்சிருக்குதுன்ற ஒரு பகுதியை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. இது அபூ சலமாவுடைய வாழ்க்கையில தான் வரும். இதுல தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சுன்னாவை படிச்சு கொடுத்தாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்க தான் இதையும் சொல்லுவாங்க. என்ன, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாமின் முஸ்லிமின் யமு துஸீபுஹு முஸீபா. ஒரு முஸ்லிமுக்கு ஒரு சோதனை வருது. சோதனையில் உச்சகட்ட சோதனை என்ன, தனக்கு நெருக்கமான ஒரு உறவு மரணிப்பது. எல்லா சோதனைக்கும் தான் உச்சகட்டம் மரணம் தான். யார் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹுவுக்குரியவர்கள், நாங்களும் அல்லாஹுவின் பக்கமே திரும்பி செல்லவிருக்கிறோம் என்ற இந்த வார்த்தையோடு அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபதி வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனைக்கு கூலியை தந்துரு, இதை விட ஒரு சிறந்ததை தந்து விடு அப்படின்னு ரசூலுல்லாஹ் துஆ கேட்க சொன்னாங்கன்றதை யார் தெரியுமா சொல்றா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அவங்க சொல்றாங்க, இந்த மதீனாவுக்கு வந்ததுல அவ்வலு பைத்தின் ஹாஜர இலா ரசூலில்லாஹ், மதீனால சிறந்த குடும்பம் எது, இந்த அபூ சலமா அவங்களோட குடும்பம் தான். ஏன், இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்து வந்த முதல் குடும்பம் என்ற அளவுக்கு சிறப்பு பெயர் பெற்றது எந்த குடும்பம், இந்த அபூ சலமா அவர்களுடைய குடும்பம். எனவே இன்றைக்கு அவங்க சொல்றாங்க, ஏண்ட கணவர் தான் சிறந்த குடும்பத்தில் உள்ளவர்டா, இவரை விட சிறந்த ஒருவர் எனக்கு கிடைப்பாரா அப்படின்னு யோசிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது அனுப்பினார்கள், உம்மு சலமாவே உங்களை நான் திருமணம் முடிக்க விரும்புகிறேன், உங்களுக்கு விருப்பமா? அப்பதான் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த கணவரை தந்தான் அப்படின்னு அந்த துஆவுக்கு கிடைச்ச அந்த சிறப்பை பத்தி சொன்னாங்க. என்ன, அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபதி, இந்த சோதனைக்கு எனக்கு கூலியை தந்துரு, வ அஹ்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இதை விட சிறந்த ஒன்றை தந்து விடு. அன்பார்ந்தவர்களே, ஆண்களுக்கும் சொல்லுகின்றேன், தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்மணிகளே, உங்களுக்கும் சொல்லுகின்றேன், மரணம் என்பது கணவனுக்கு வந்துவிட்டால் ஒரு பெண்மணி எப்படி இருக்க வேண்டும்? காலம் முழுக்க இத்தா கிடையாது. மரணித்த கணவனுக்காக இத்தான்றது எவ்வளவு காலம்? 4 மாசம் 10 நாள். 4 மாசம் 10 நாள். ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருந்தால், ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கிற நிலையில கணவன் மரணித்து விடுகிறார், வயிறு நிரம்பிய நிலையில இருக்கிறார், 9வது மாசத்துல இருக்கும் பொழுது கணவன் திடீர்னு மௌத்தா போயிடுறார். இன்னும் எத்தனை நாள்ல புள்ள கிடைக்கும்? ஒரு கிழமையிலும் கிடைக்கலாம், 9 மாசம்டா ஒரு நாள்லையும் கிடைக்கலாம், 10 நாள்லையும் கிடைக்கலாம், ஒரு மாசத்துலையும் கிடைக்கலாம். இத்தா காலம் எவ்வளவு தெரியுமா? குழந்தை பிறந்து விட்டால் இத்தா முடிந்தது. இன்றைக்கு கணவன் மௌத்தா போனார், நாளைக்கு புள்ள கிடைச்சது, குழந்தை பிறந்து விட்டது, இதான் முடிஞ்சுங்க. என்ன துஆ கேட்கணும்? என்ன துஆ கேட்கணும்? தாய்மார்களை, இன்றைக்கு நிறைய பெண்மணிகள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நான் 2வது கல்யாணம் முடிக்க மாட்டேன், எனக்குள்ள ஒரே கணவர் இவர் தான். ரசூலுல்லாஹ் என்ன துஆ கேட்க சொல்றாங்க? இறைவா, இதை விட சிறந்ததை எனக்கு தான், மன திருப்தியோடு படைச்சவன் ரப்பு கிட்ட கேட்கணும். ஏன்னா நாங்க முடிவெடுப்போம், உலகத்துல நான் கண்ட கணவர் இவர்தான், இவர்தான் எனக்கு சிறந்தவர், இவரை விட சிறந்தவர் கிடைப்பாரா? உம்மு சலமா ரதியல்லாஹு நினைச்சாங்க, உலகத்தை வச்சல்ல, பொருளாதாரத்தை வச்சல்ல, மார்க்கத்தை வைத்து. இந்த உலகத்திலே இஸ்லாத்துக்காக ஹிஜ்ரத் செய்த முதல் குடும்பம் நாங்க. ஆனா அதை விட சிறந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ் எனக்கு தந்தான்னு அந்த ஈமானியத்தாய் சொல்றதாக இருந்தா, ஒவ்வொரு தாய்மாரும் விளங்குங்க, கணவனோடு வாழும் வரைக்கும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டு வாழ்வேன். மரணித்தால் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? யா அல்லாஹ், என் கணவனை இழந்துட்டேன், எனக்குரிய கூலியத்தா, இவரை விட சிறந்த ஒருவரை எனக்கு தாய் என்று கேட்கின்ற பெண்மணிகளாக மாற வேண்டும். நிறைய பேர் 2வது முடிக்க ரெடி இல்லை, 2வது வானம் காலம் முழுக்க இதால் இருக்கிறாங்க. இல்ல, இஸ்லாம் இந்த ஒரு அனுமதியை தந்திருக்கிறது. ஆண்கள், இஸ்லாம் எந்த அளவுக்கு சொல்லுதுன்னா, சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க, அந்த பெண்மணிக்கு சில நேரம் திருமண தேவை, 25 வயசுல கணவனை இழந்திருப்பா,
30 வயசுல கணவனில் இருந்திருப்ப, வாழ்ற வயசு. சில குடும்பம் 2 புள்ள இருக்குது, 3 புள்ள இருக்கு, உனக்கு கல்யாணமா? விட மாட்டாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? தலாக்கு சொல்லப்பட்ட பெண்களாக இருந்தாலும் அவர்கள் திருமணம் முடிக்க விரும்பினால் தடுக்காதீர்கள் அல்லாஹ் சொல்றான். அந்த ரைட் கிடையாது ஆண்களுக்கு. உங்களோட சகோதரியோ உங்களோட மகளோ அவ கணவன் மரணித்து விட்டார் அல்லது தலாக்கு சொல்லிவிட்டார், உங்களோட சகோதரி உங்களோட மகள் இன்னொரு கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்பட்டா தாராள உரிமை இருக்குது. அதை தடுக்கிற உரிமை குடும்ப உறவுகளுக்கு இல்லைன்றது என்ன செய்யணும்? நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. இதே உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா கொடுத்த ஒரு ஃபத்வா பின்னால வரும், அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், ஆண்கள் எப்படி இருக்கணும்? எங்கட ஆண்களும் இதால இருக்க ரெடி ஆகுறது. மனைவி மௌத்தாவிட்டா நான் தான் 2வது முடிக்க மாட்டேன். காலம் முழுக்க அந்த மனைவியுடைய யோசனை இஸ்லாம் அப்படியா சொல்லுது? இல்லைங்க. இதை நல்லா விளங்குங்க. ஒரு மனிதன் கேட்க வேண்டிய துஆ, இறைவா இந்த சோதனைக்கு கூலியத்தான் இதை விட சிறந்தது, என்னுடைய மனைவியை விட சிறந்த ஒரு மனைவியை தாண்டி தானே இஸ்லாம் கேட்க சொல்லுது. எனவே இழந்து விட்டோமா, இன்னொரு நலவை நோக்கி போக வேண்டும் என்று மனிதன் வாழ்வதற்கான வழியை காட்டி கொடுத்த வரலாறு இந்த உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்து விடாமல் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்தி கொள்ள வேண்டும். எனவே இது உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய முக்கியமான பாடம். எது? கணவனை இழந்த மனைவி எப்படி இருக்க வேண்டும், மனைவியை இழந்த கணவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற பாடம் உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வரலாற்றில் படிக்க வேண்டிய பாடம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்ற அந்த மரண வீட்டுக்கு போன ரசூலுல்லாஹ் அபூ சலமா ரதியல்லாஹுடைய கண்ணை அப்படியே மூடிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. மரணித்தவரை பார்க்கிற நேரம், அந்த கண்ணை மூடி விடுற நேரம் சொல்ல வேண்டிய துஆ, அல்லாஹும்ம ஃபிர் லி அபீ சலமா. இதுல தான் இந்த துஆ வரும். இறைவா, அபூ சலமாவுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயாக. மரணித்தவர பேர் அந்த இடத்துல சொல்லணும். யார் மௌத்தோ அவர பேரை சொல்லுவோம். அல்லாஹும்ம ஃபிர் லி முஹம்மத், அல்லாஹும்ம ஃபிர் லி அப்துல்லா, அல்லாஹும்ம ஃபிர் என்று அவர பேரை சொல்லுவோம். அல்லாஹும்ம ஃபிர் லி அபீ சலமா வர்ஃபஅ தரஜதஹு ஃபில் மஹ்தியின் வஹ்லுஃபுஹு ஃபீ அக்பிஹி ஃபில் காபிரின் வக்ஃபிர் லனா வலஹு யா ரப்பல் ஆலமீன் வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரி வனவ்விர் லஹு ஃபீஹி. இந்த துஆவை ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. பாடமாக்குங்க. மரணித்தவரை பார்க்க போனா இந்த துஆவை என்ன செய்யுங்க? சொல்லிட்டு வாங்க. இதுதான் சிறந்த ரசூலுல்லாஹ் அபூ சலமாவுடைய மரணத்தின் பொழுது காட்டி கொடுத்த, மரணித்தவரை பார்க்கிற பொழுது கண்ணை மூடுற நேரம் ஓதுற துஆவா என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்கன்ற பாடத்தையும் உம்மு சலமாவுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். இது உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்ப கட்ட பாடமாக படிக்க வேண்டியது. இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில இருந்த அந்த நெருக்கமான வாழ்க்கை எந்த அளவுக்கு சிறப்பிக்கப்படுது என்று சொன்னா, உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்களே தான் சொல்லுவாங்க. இந்த செய்தியை சொல்றது யாருன்னா அபு உஸ்மான். அவர் சொல்றாரு, எனக்கு உசாமா பின் ஸைத் ரதியல்லாஹு அன்ஹு இந்த செய்தியை சொன்னாங்க. என்னன்னு சொன்னா, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்களும் இருக்கிற நேரம், உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வோடு ஒருவர் வந்து கதைத்து கொண்டிருக்கிறார். மிக நீண்ட நேரம் கதைச்சு கொண்டிருக்கிறார். கதைத்து விட்டு திரும்பி போன உடனே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு சலமா அவங்களோட மனைவியை பார்த்து கேட்குறாங்க, இது யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாங்க. உடனே உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, இது திஹ்யத்துல் கல்பி தானே அப்படின்றாங்க. திஹ்யத்துல் கல்பின்ற நபித்தோழருக்குள்ள ஒரு சிறப்பு. என்ன சிறப்பு? என்ன சிறப்பு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நபித்தோழருடைய தோற்றத்திலே வருவாங்கண்டா, யார்ட தோற்றம் தான் அது? திஹ்யத்துல் கல்பி அவங்களோட தோற்றத்துல தான் வருவாங்க. உம்மு சலமா என்ன நினைக்கிறாங்கண்டா, ரசூலுல்லாஹ் திஹ்யத்துல் கல்பியோட கதைச்சு கொண்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு சொல்றாங்க, அவர் திஹ்யத்துல் கல்பி தானே அப்படின்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்லி கொடுத்ததை மக்களுக்கு சொல்லுவாங்க தானே. அதை சொல்லி கொடுக்கிற நேரம் ரசூலுல்லாஹ் அங்க சொல்றதை கேட்கிறாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போனாருன்னு சொல்ற செய்தி காதுல விழுகுது. அப்பதான் நான் விளங்கிக்கிட்டேன், என்ன
இவ்வளவு நேரம் கதைச்சிக்கிட்டு இருந்தது ஜிப்ரீல் தான்ன்றத உம்மு சலமா ரதியல்லாஹு சொல்றாங்க. இது போன்று நேரடியாக ஆயிஷா ரதியல்லாஹு அவங்களோட இருக்கும் பொழுதுதான் நிறைய வஹீயுடைய வசனங்கள் வரும். ஆனா இப்படி திஹ்யத்துல் கல்பிட தோற்றத்துல ரசூலுல்லாஹுவோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதைத்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு சம்பந்தப்படுறது யாரோடு இருக்கும் பொழுது? உம்மு சலமா அவர்களோடு இருக்கும் பொழுது என்று சொல்லி உம்மு சலமா ரதியுடைய சிறப்பை பேசுகின்ற எல்லா அறிஞர்களும் என்ன செய்வாங்க? இந்த செய்தியை கொண்டு வருவாங்க. எதனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உம்மு சலமா ரதியுடைய வீட்டில் இருக்கும் பொழுது சாதாரணமா கதைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்றால் அது ஏதோ அவர்களுக்கு ஒரு சிறப்பு இருக்க போய் தான். உண்மையிலேயே இந்த சிறப்பு அவர்களுக்கு இருந்த அந்த ரசூலுல்லாஹ் மீது இருந்த அன்பு, இஸ்லாத்தின் மீது இருந்த பற்றுக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு சிறப்பு தான். என்ன, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சாதாரண ஒரு நபித்தோழர் தோற்றத்தில் அனுப்பி அவர்களுக்கு பக்கத்துல காதுல கேட்கிற அளவுக்கு நிலையில ரசூலுல்லாஹ்வோடு என்ன பேச வைத்த நிலை இன்று அந்த சிறப்பு உம்மு சலமா ரதியல்லாஹு அவர்களுக்கு இருக்கிறது என்ற செய்தியையும் புகாரில பதிவு செய்யப்பட்ட கூட செய்தியாக நாங்க பார்க்கலாம். அடுத்ததாக இந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா நபிகளாருடைய மனைவியாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதில் எந்த அளவு கவனம் செலுத்தினார்கள் என்று சொன்னா, அன்பார்ந்தவர்களே, நிறைய ஹதீசுகள் எங்களுக்கு அறிவிப்பு செஞ்சுட்டு போனவங்க உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. அதுவும் சும்மா அறிவிப்பு செய்யல. ரசூலுல்லாஹ் வேற யாருக்கோ சொல்றது காதுல விழுந்து அறிவிப்பு செய்யறோம் இருக்குது, அது வேற. அது இல்லாம ஒரு சந்தேகம் வந்துட்டா, ஒரு தெளிவில்லாத நிலைமை வந்துட்டா, நபிகளார்கிட்ட நேரடியாக போய் கேள்வி கேட்டு விளக்கம் பெற்று மார்க்கத்தை படிப்பதில் உச்சகட்ட ஆர்வமுள்ள ஒரு பெண்மணியாக யார் இருந்தா? உம்மு சலமா ரதியல்லாஹு இருந்தாங்கன்ற செய்தியை நிறைய ஆதாரங்களோட பார்க்கலாம். நீங்க புகாரி முஸ்லிமை பிரட்டினீங்கன்னு சொன்னா நிறைய செய்திகளை பார்க்கலாம். அதுல மிக முக்கியமான ஒன்றுதான், ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரை, முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, நான் கொண்டை பின்னக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறேன். அவங்களோட முடி அடர்த்தியா இருக்கும் போல இருக்குது. அந்த கொண்டை எப்பொழுதும் பின்னல் பண்ணுவாங்க தானே, பின்னல் பண்ணி கட்டி வச்சுக்கிட்டு இருப்பேன். கடமையான குளிப்புக்காக அதை அவிழ்த்து விட வேண்டுமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, அதை இனி அவிழ்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கடமையான குளிப்பு குளிக்கிறதுக்கு முன்னால 3 அள்ளு என்ன பண்ணு, தலைக்கு ஊற்றி விட்டு முழு உடம்பையும் கழுவிக்கொள், உன்னுடைய குளிப்பு கடமை என்ன செய்து விடும், சரியாகிவிடும். உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அரபு நாடு என்று சொல்றது சூடு மிக்க இடம். அதனால் அவங்களுக்கு அந்த கொண்டையெல்லாம் அவிழ்த்து கழுகணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா காஞ்சி போயிடும். ஆனால் சில நேரம் கூதல் பிரதேசங்கள் உள்ளவங்க அப்படி செஞ்சா என்ன செஞ்சிடும், அந்த பாதிப்பு வந்துடும். விளங்குது, அவங்க அவிழ்த்து கழுவிட்டு காய வச்சுக்கிட்டு தான் இருக்கணுன்ற நிலை இருக்கும். ஆனால் கொண்டை கட்டி இருந்தால், பின்னல் கொண்டை போட்டிருந்தால், அதை அவிழ்த்து ஒவ்வொரு முடிக்கும் தண்ணி படுற அளவுக்கு தேய்ச்சி கழுகணுன்ற அவசியம் இல்லை. அப்படி இருந்தா 3 அள்ளு தலைக்கு ஊத்திட்டு உடம்ப கழுவிக்கிட்டா கடமையான குளிப்பு முடிஞ்சிரும் அப்படின்ற சட்டத்தை பெண்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. இதை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேள்வியாக கேட்டு இந்த இலகுவான சட்டத்தை எடுத்து கொடுத்தவங்க யாரு? உம்மு சலமா ரதி. எதுல டவுட் வருமோ நேரா நபிகளாருக்கிட்ட போய் கேட்கக்கூடிய பண்பு கொண்டவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே போல உங்களுக்கு பார்க்கலாம், இவங்களோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான ஒரு நிகழ்வு, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்ஹர் என்ற நபித்தோழரும் மிஸ்வர் இப்னு மஹ்ரமா, இந்த 3 பேரும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அவங்களோட மௌலா இருக்கிறாரே குரைப் ரதியல்லாஹு அன்ஹு, அவங்கள பிடிச்சு அனுப்புறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அசருக்கு பின்னால 2 ரக்காத்து தொழுகிறதாக ஒரு தகவல் வருது. மனைவி ஆயிஷா கிட்ட போய் கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட குறை போறாரு, இந்த 3 பேரையும் என்னை அனுப்பினாங்க. ஏண்டா இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, நானும் உமர் ரதியல்லாஹு அவர்களும் என்ன பண்ணுவோம்டா, அசரு தொழுகைக்கு பின்னால யாராவது பள்ளியில தொழுது கொண்டிருந்தா அவங்கள பள்ளி விட்டு என்ன செய்வோம், இது தொலை தடுக்கப்பட்ட நேரம், தொழாதேன்னு விரட்டி விடுவோம். அதனால ரசூலுல்லாஹ் அசருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுவாங்கன்னு கேள்விப்படுது, போய் கேட்டுட்டு வாங்கன்னு அனுப்பினாங்க. ஆயிஷா நாய் கிட்ட போன உடனே ஆயிஷா நாய் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் வந்தாலும் அசருக்கு பின்னால வந்தா 2 ரக்காத் தொழுவாங்க. நீங்க போய் இது சம்பந்தப்பட்ட விளக்கத்தை யாருக்கிட்ட கேளுங்க,
உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்கள்ட்ட கேளுங்கன்னு குறைபவர்கள் அனுப்பி வைக்க இப்னு அப்பாஸ் வந்து சொன்னாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, உம்மு சலமா அவங்கள்ட்ட அனுப்புவோம். அவங்க சொல்றாங்க பாருங்க எப்படி இருக்கும், டவுட் வந்தா உடனே விளக்கம் கேட்பாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் என்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் அசருக்கு பின்னால 2 ரக்காத் தொழுதுருவாங்க. ஒரு நாள் என்னுடைய வீட்டுக்கு வந்தவங்க 2 ரக்காத் தொழுவுறாங்க. என்ன அன்சாரி பெண்கள் எல்லாம் என்கிட்ட வந்து கதைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால நான் நேரடியா போய் கேட்க முடியல. உடனே என்னுடைய ஜாரியத்து என் அடிமை என் வேலைக்காரியா இருந்தாங்களே அவங்கள பிடிச்சி அல்லாஹ்வுடைய தூதர் வந்திருக்கிறாங்க, நீங்க போய் அல்லாஹ்வுடைய தூதர் அசருக்கு பின்னால தொழுகிறத தடுத்தாங்க, ஆனா நீங்க 2 ரக்காத் தொழுது கொண்டே இருக்கிறீங்களே என்னான்னு கேளுங்கன்னு தன்னை ஆளை பிடிச்சி அனுப்பி வச்சாங்க. சொல்லும் பொழுது சொன்னாங்க, போய் கேளுங்க, கையால செய்கை பண்ணினா அவர் தொழுகிறார் அர்த்தம், பேசாம நில்லுங்க, தொழுது முடிஞ்ச பிறகு கேட்டுட்டு வாங்கண்டா. அதே மாதிரி போய் கேட்கும் பொழுது ரசூலா கையால செய்கை பண்றாங்க. நாங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது யாராவது பேசினா என்ன பண்ணலாம், நம்ம தொழுது கொண்டிருக்கிறோம்ன்றதை செய்கின மூலம் காட்டலாம். விளங்கிச்சுதான் உங்களுக்கு. அதனால தொழுகைக்கு எந்த பாதிப்பும் வர ரசூல்லா அப்படி சொல்ல அந்த அடிமை புள்ள அப்படியே நிற்கிறா. அதன் பிறகு ரசூலுல்லாஹ் தொழுது முடிஞ்ச உடனே உம்மு சலமா அவர்கள் இந்த 2 ரக்காத்து நீங்க தடுத்து இருக்கிறீங்களாமே எப்படி தொழுகிறீங்கன்னு கேட்க சொன்னாங்கன்னும் பொழுதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லுகர் தொழுகைக்கு பின்னால ஒரு கூட்டம் என்னைய வந்து சந்திச்சதனால எனக்கு லுகருடைய பிந்தின சுண்ணத்தை தொழ முடியல, அதைத்தான் நான் தொழுகிறேன்னு விளக்கம் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு நாளைக்கு ஒன்றை செஞ்சிட்டா அவர்களுக்கு மட்டும் உள்ள ஒன்று என்னன்னா அதை தொடர்ந்து என்ன செய்வாங்க. எனவே எங்கட கடை இதுல அசருக்கு பின்னால பொதுவான சுண்ணத்துக்கள் தொழக்கூடாது. ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுதவங்க அதை என்ன செய்வாங்க, கண்டினியூ பண்ணுவாங்கன்ற அடிப்படையில் சொந்தமான சட்டம் அது, அவங்க அதை செஞ்சாங்க. இந்த விளக்கத்தை நபிகளாருடைய நடைமுறையில் தடுத்தாங்க, ஆனா தொழுகிறாங்கன்னு வரும் பொழுது நேரடியா போய் விளக்கத்தை கேட்டு இந்த உம்மத்துக்கு இந்த சட்டத்தை சொல்லி தந்தவங்க யாரு, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. இங்கிருந்து நான் சொல்ல வர செய்தி என்ன தெரியுமா, எங்களுக்கு மார்க்கத்தில் தெளிவில்லாத ஒரு நிலை இருக்குமாக இருந்தால், சந்தேகமான ஒரு நிலை இருக்குமாக இருந்தால் ஒரு நாளும் சந்தேகத்தோடு பயணிக்க கூடாது, தெளிவில்லாமல் அமல் செய்ய போகக்கூடாது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை போன்று மார்க்கத்தை ஆதாரத்தோடு படிக்கின்ற பக்குவம் வர வேண்டும் என்கிற அந்த பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. பாருங்க, உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்களுக்கு 3 புள்ளைகள் இருந்தாங்க. அபூ சலமாவால கிடைச்சவங்க தான், ரசூலுல்லாஹ்வால புள்ள கிடைக்கல உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்களுக்கு. இப்போ கணவர் மௌத்தா போயிட்டாரு, இந்த புள்ள குட்டிக்கு என்ன பண்ணணும், செலவு கொடுக்கணும். உம்மு சலமா ரதியல்லாஹு அவங்க கேட்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய், அல்லாஹுவின் தூதரே ஹல்லி அஜ்ருன் ஃபி பனி அபி சலமா, அபூ சலமாட புள்ளகளுக்கு நான் செலவு பண்றேன், இதனால எனக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க. இதுல பெண்கள் படிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாடம் இருக்குது என்னண்டா, பிள்ளைகள் எப்பொழுதும் கணவனுக்குத்தான் சொந்தம், பிள்ளைகள் எப்பொழுதும் கணவனுக்குத்தான் சொந்தம். இந்த பாடத்தை பெண்கள் விளங்கணும். அதனாலதான் கேட்கிறாங்க, அபூ சலமாட புள்ளகள் இவங்க வௌத்துல சுமந்து பெத்தெடுத்த புள்ளகள் தான் சட்டத்தை சரியா விளங்கி இருந்தாங்க. ஆணுக்குத்தான் பிள்ளை சொந்தம். அதனாலதானே பிள்ளைக்கு பின்னால வாப்பட பேரை போடுறோம். ஆனா இன்றைக்கு எங்கட பெண்கள் என்ன தெரியுமா நினைக்கிறாங்க, தலாக்கு சொல்லிடுறாரு கணவர், வாழ முடியாதுன்னு தலாக்கு சொல்லிடுறாரு, பெண்கள் முடிவெடுக்கிறாங்க நான் புள்ளைய தர மாட்டேன். ஏழுமா முடியாது. பெண்கள் சின்ன பிள்ளையாக இருந்தா, பால் குடிக்கிற பருவமாக இருந்தா, மனைவி பராமரிக்க விரும்பினா என்ன பண்ணலாம், பால் குடி மறக்கும் வரையில புள்ளைக்கு விளப்பம் வரும் வரையில வச்சுக்கலாம். விளப்பம் வந்து விட்டால் அந்த பிள்ளை யாருக்கு சொந்தமானது, கணவன் உங்கள்கிட்ட விட்டு வைக்கல, என் பிள்ளை எனக்கிட்ட தாங்கன்னு கேட்டா அதை பராமரிப்பதற்கு தகுதியானவர் யார், தந்தை தான் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. விளங்கிட்டுதான் உங்களுக்கு. எனவே இந்த பாடத்தை நானும் நீங்களும் விளங்கணும். ஏன்னா இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல திருமண விவகாரத்து முறிஞ்சி போச்சிட்டுதுன்னா பெண் குடும்பம் என்ன செய்தில்ல, புள்ளகளை கொடுக்குதில்ல. சில நேரம் எந்த அளவுக்குன்னா அந்த புள்ளகளுக்கு சாச்சா பெரியப்பா தெரியாது, வாப்பட நான தம்பி தெரியாது, வாப்பட வாப்பா தெரியாது. நான் கேட்கிறேன், ஏண்ட புள்ளக்கு என்னுடைய வாப்பா தான் வழியா வருவார், நான் இல்லாட்டி. என்னுடைய பிள்ளைக்கு நான் இல்லாவிட்டால் என்னுடைய நானா தம்பி தான் வழியாக வருவார், திருமணம் முடிச்சு கொடுக்கறதுக்கும் மாப்பிள்ளை பார்க்கறதுக்கும்.
இன்றைக்கு என்ன பண்றாங்க? இந்த சட்டம் தெரியாததுனால பெண்கள் அப்படியே குடும்பத்தொட்டு தூரமாகி போய் மாமா தான் அதிகாரத்துக்கு வாரார், மாமா தான் பிள்ளைகளை பராமரிக்கிறாங்க. இது இந்த இஸ்லாமிய சட்டம் தெரியாததுனாலதான். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அறிவு கூர்மை உள்ள இஸ்லாமிய அடிப்படை அறிவுள்ள ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்றதுக்கு இது மிகச்சிறந்த உதாரணம். எப்படி கேட்டாங்க? ஏண்ட புள்ளகள்னு கேட்கல, அதுதான் இங்க உள்ள பாடம். எப்படி கேட்டாங்க? இது உங்களுக்கு முஸ்லிம்ல இந்த செய்தியை பார்க்கல. எப்படி கேட்கிறாங்க? ஹல்லி அஜ்ருன் ஃபீ பனி அபி சலமத, அபூ சலமாட புள்ளகளுக்கு நான் செலவழிச்சு வளர்க்கிறேன், அதுக்கு எனக்கு கூலி கிடைக்குமான்னு கேட்டாங்க. அல்லாஹு அக்பர். இதுதான் மரணித்த பிறகும் கணவனை மதிக்கின்ற பெண் என்பது. மரணித்த பிறகும் கணவனை மதிக்கின்ற பெண் என்பது. தலாக்கு சொல்லப்பட்டா கூட நல்லா விளங்குங்க. தலாக்கு சொன்னா கூட உங்களை தலாக்கு சொல்லிட்டு போயிட்டார், அதுக்காக பிள்ளையிட உரிமையை கணவனுக்கிட்ட இருந்து பறிக்க இயலாது. பிரச்சனை வந்தா என்ன பண்றாங்க எங்கட தாய்மார்கள் சகோதரிகள்? கணவனை வெறுப்பூட்டுறது, கணவனை வெறுப்பூட்டுறது, நஊது பில்லாஹ். கணவன் குடும்பத்தை வெறுப்பூட்டுறது, நஊது பில்லாஹ். எவ்வளவு பெரிய பாவம்! சுவர்க்கம் போகல அப்படிப்பட்ட பெண்களுக்கு. தாய்மார்களே சகோதரிகளே, உங்களுடைய கணவன்மார்கள் உங்களை தலாக்கு சொல்லிவிட்டு போனாலும் அந்த பிள்ளைகள் யாருடைய பிள்ளைகள்? நீங்க எப்படி உங்களோட பொறுப்புல நீங்க வளருங்கன்னு உங்களோட கணவர் தந்தாலும் எப்படி வளர்க்கணும்? நீங்க பாரு, என்ன சொன்னாலும் உன்னுடைய தந்தை யார் தான்? நாம் வளர்க்கிறது மட்டும்தான். நீ கடமை செய்ய வேண்டியது உன்னுடைய தந்தைக்குத்தான். அவர் தான் உன்னுடைய வாப்பா. இந்த உரிமையை கொடுக்கல என்று சொன்னா வாப்பாவை விரோதியாக சில தாய்மார் செஞ்சிடறாங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை வர ஆரம்பிச்ச உடனே பிள்ளையோட உள்ளத்துல வாப்பாவை பத்தி தப்பு என்ன தோன்றும்? உங்களோட வாப்பா அநியாயக்காரன், உங்களோட வாப்பா அடிக்கிறார், உங்களோட வாப்பா ஏசுறார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. செய்யாதீங்க இந்த வேலையை. கணவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்கலாம். நல்லா விளங்க. உலகத்திலே ஒரு பெண்மணிக்கு ஒரு கணவனை விருப்பம் இல்லையா, பிரிஞ்சு இன்னொரு கணவர் எடுக்கலாம். ஆனா பிள்ளைகளுக்கு வாப்பா வாப்பா தான், ரெண்டாவது வாப்பா எடுக்க இயலாது. உம்மா உம்மா தான், ரெண்டாவது உம்மா எடுக்க இயலாது. இந்த அடிப்படையை விளங்குங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சரியா விளங்கினாங்க. எப்படி கேள்வி கேட்டாங்க? அபூ சலமாட பிள்ளைகளை நான் வளர்க்கிறேன், எனக்கு நன்மை கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ஃபிகி அலைஹிம். ரசூலுல்லாஹ் கொடுக்கறத தான் மிச்சம் பிடிச்சி அவங்க வாழ போறாங்க. அதுல இருந்து செலவழி கேள்வனை தான் கேட்கிறாங்க. அது மறைமுகமா அல்லாஹ்வுடைய தூதர் ஏன்னா அவர் எதையுமே விட்டுட்டு போல சொல்லுவாங்க. அவங்க சொன்னாங்க உன்ஃபிகு அலைஹிம். ஏண்டா சொல்றாங்க, நான் தான் அந்த புள்ளகளுக்கு செலவழிக்கிறேன். வலஸ்து பிதாரிகதிஹிம் ஹக்கதா வஹக்கதா. அபூ சலமா மரணிக்கிற நேரம் எதையுமே விட்டுட்டு போகல. அப்ப அர்த்தம் என்ன? ரசூலுல்லாஹ் உம்மு சலமா அவங்களுக்கு செலவு கொடுப்பாங்களே, அதுல இருந்து தண்ட புள்ள குட்டிக்கும் என்ன செஞ்சாங்க? அதைத்தான் கேட்கிறாங்க. இப்படி நான் கொடுத்தா எனக்கு நன்மை கிடைக்குமா? வ இன்னமா ஹும் பனிய, எனக்கு பிறந்தவங்க தான் அவங்க, எனக்கு பிறந்தவங்க தான், அதனால நான் கொடுக்கிறேன் நபியே, எனக்கு நன்மை கிடைக்குமான்னு கேட்கும்பொழுது நஅம், உனக்கு இருக்குது. லக்கி ஃபீஹிம் அஜ்ரு மா அன்ஃபக்தி அலைஹிம், அவர்களுக்கு நீ செலவழிக்கிற ஒவ்வொன்றுக்கும் என்ன இருக்குது? உனக்கு நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க. சில குடும்பங்கள்ல சின்ன வயசுலயே கணவர் மரணிச்சிடுவாரு. அந்த கட்டங்கள்ல சில குடும்பத்துல பெண்மணிகள் முழு சுமையையும் தலையிலே சுமந்து கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்ப்பாங்க. அன்பார்ந்தவர்களே, நீங்க கஷ்டப்பட்டு வளர்க்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களோட கணவர் மௌத்தா போனா உங்களுக்கு பூரண உரிமை இருக்குது. நீங்க ரெண்டாவது வாழ்க்கையை தேடி போகலாம். சில குடும்பங்கள்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, பிள்ளைகள் இருக்குதுன்றதுக்காக முடிக்க மாட்டாங்க. சில ஆண்கள் முடிக்க மாட்டாங்க. அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு பூரண உரிமை இருக்குது. கணவனுடைய நானா தம்பி இருந்தால் அந்த புள்ளைகளை சாச்சா பெரியப்பா இருப்பாங்க தானே, அவங்களுக்கு அந்த புள்ளைகளை பொறுப்பு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணலாம்? திருமணம் முடித்து போகலாம்ன்ற அளவுக்கு இஸ்லாம் உரிமையை தந்திருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. பிள்ளைகளுக்காக நீங்க வாழ்க்கையை இழக்கணும்னு இஸ்லாம் சொல்லல. ஒரு கணவர் வருகிறார், பிள்ளைகளோடு நான் பொறுப்பெடுக்கிறேன், தாராளமா நீங்க முடிங்க. பிள்ளைகளுக்காக வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படை இஸ்லாம் என்ன செய்யல. ஏண்டா பிள்ளைகள் வளர்ப்பதை விட தண்ட உடம்புக்கு பசிக்கு அந்த 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 ஆசைக்கு தீனி போடுற ஒரு கடமை இருக்குது. எனவே நீங்க அதை தெளிவா விளங்குங்க. அதைத்தான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ் கேட்டு சொன்னாங்க. எனவே பெண்களுக்கு கிடைக்கிற செலவீனத்துல பிள்ளை குட்டிகளுக்கு கொடுத்தால் 2 நன்மை இருக்குதுன்றாங்க. இதை தாண்டின ஒரு சிறப்பு இருக்குது தெரியுமா? என்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் ஆயிஷா நஹியோட வீட்டுக்கு ஒரு பெண்மணி வாராங்க.
2 பெண் பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்தார்கள். வந்து ஆயிஷா நாய் கிட்ட ஏதாவது இருந்தா போடுங்க சாப்பிட்றதுக்குன்னு கேட்க, ஒரு ஈத்தம்பழம் தான் அவங்களோட வீட்டில் இருந்தது. அந்த ஒரு ஈத்தம்பழத்தை எடுத்து கொடுத்தாங்க. அந்த தாய் என்ன பண்ணினா, அந்த ஈத்தம்பழத்தை 2 துண்டாக பிச்சு 2 பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்க, அந்த 2 பெண் பிள்ளைகளும் சாப்பிட்ட பிறகு அந்த பெண்மணி எழும்பி போனா. இந்த காட்சி ஆயிஷா நாய்க்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன், ஆயிஷா நாய்க்கு பிள்ளைகள் இல்லை தானே. பிள்ளை ஒன்று இருந்தால்தான் அந்த தாய்ப்பாசத்தில் உச்சகட்டத்தை விளங்கலாம். என்னத்தை சொன்னாலும் அடே, ஒரு ஈத்தம்பழத்தை 3க்கு பிச்சு தண்டவாயிலையும் ஒரு துண்டை போட்டுக்கிட்டு அடுத்த 2 பேருக்கும் 2 கொடுத்துருக்கலாமே. ஆனால் 2 பிச்சு 2 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு அந்த தாய் சும்மா போனா பாருங்க. இதை ஆச்சரியமா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே, இந்த கண்ட செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மனுபுதுலிய மின் ஹாதிஹில் பனாதி ஷைஅன், யாராவது ஒருவர் பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு அதனால சோதனைக்குள்ளாகி, ஏன்னா அந்த காலத்துல பொம்பளை பிள்ளைய சோதனையா பார்த்து, இன்றைக்கே அப்படித்தான் பார்க்குறாங்க. 1ஆவதும் பொம்பளை புள்ள, 2ஆவதும் பொம்பளை புள்ளன்னா குடும்பமே எதிர்க்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பொம்பளை பிள்ளைய நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, விரும்புறது இல்லையே, லாபம் குறவு தானே. ஆம்பளை புள்ள பிறந்தா என்ன, 18 வயசுக்கு பூரா உழைச்சாவது தருவான். இந்த பொம்பளை பிள்ளைக்கு நம்ம வீடு கட்டி கொடுக்கணும், காணி இடம் கொடுக்கணும் பொழுதே பெரிய பாரமா இருக்கு. இன்றைக்கும் பெண்கள்ன்ற கூட என்னதான் எங்கட சமூகத்துல அல்லாஹ்வை பயந்த, அல்லாஹ் அருள் புரிந்தவர்களை தவிர பெரும்பாலும் பொம்பளை புள்ளண்டா என்ன ஒரு பாரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாராவது பெண் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டு அதனால சோதனைக்கு உள்ளாகி அந்த பெண் பிள்ளைகளை நல்ல முறையிலே வளர்த்தெடுத்தால் குன்னலஹு சித்ரம் மினன் நார், அந்த பெண் பிள்ளைகள் நரகத்துக்கு தடையாக இருப்பார்கள்னு சொன்னாங்க. எனவே பிள்ளைகளை பராமரித்தல் என்பது, பிள்ளைகளை வளர்த்தல் என்பது எங்களை நரகத்துக்கு செல்ல விடாமல் தடுக்கின்ற காரியம். அதிலையும் பெண் பிள்ளைகள் என்றால் மார்க்க உணர்வோடு, ஈமானிய உணர்வோடு வளர்த்தெடுத்தா அந்த பாக்கியம் இருக்குதுன்ற செய்தியையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது ஆயிஷா நாயோட சம்பந்தப்படுறது. உம்மு ஸலமாவோட சம்பந்தப்பட்டது என்ன, தன்னை கணவர்ற பிள்ளைய தனக்கு கிடைக்கிற செலவுல வளர்த்தால் என்ன இருக்குது, 2 கூலி இருக்குதுன்ற அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதையும் அவர்களா நபிகளார்கிட்ட போய் கேள்வி கேட்டு விளக்கம் எடுத்துட்டு பார்க்கலாம். அதே போல நீங்க பாருங்க, முஸ்லீம்ல வரக்கூடிய ஒரு செய்தி, எந்த அளவு ஆசையோட மார்க்கத்தை படிச்சாங்கன்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க தானே, ஒரு ஹதீஸ் நாங்க கேட்டிருப்போம், என்ன மக்கள்கிட்ட சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு முன்னால் ஹவுத் அல் கௌசர், மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு தரக்கூடிய ஒரு கிஃப்ட்ன்றாங்களே ரசூலுல்லாஹ், அந்த நீர் தடாகத்துக்கு பக்கத்துல இருப்பேன், எல்லாரும் வந்து தண்ணி குடிப்பாங்க, ஒரு கூட்டம் என்ன செய்யப்படும், திரையிடப்படும், இப்படி ஒரு செய்தி வரும் தானே. உம்மு ஸலமா ரதியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, இப்படி ஒரு செய்தி எல்லாரும் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்றாங்க, நான் தான் என்ன செஞ்சில்ல, நபிகளாருடைய வாயில இருந்து நேரடியாக கேட்டதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர், ரசூலுல்லாஹ்வுடைய வீடு பள்ளியெல்லாம் பக்கம் தான். ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறது கேட்குது. அந்த நேரத்துல அவங்களோட ஜாரியத்து, அந்த வேலைக்கார புள்ள இருக்கிறாங்க பாருங்க, அவங்க உம்மு ஸலமா ரதியல்லாஹு கொண்டைய பின்னிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் ஏதோ சொல்றாங்கன்றது கேள்விப்பட அல்லாஹ்வுடைய தூதர், யா அய்யுஹர் ரிஜால், ஆண்களேன்னு தான் பள்ளிகளுக்கு விழிக்கிறாங்க. இந்த ஆண்களேன்னு சொன்னது யார காதுல விழுவுது, உம்மு ஸலமாவுடைய காதுல விழுங்க. தாய்மார்களே, சகோதரிகளை பாருங்கள், அந்த படிக்கின்ற அந்த ரசூலுல்லாஹ்ட்ட படிக்கணுன்ற ஆர்வத்தை பாருங்க. தன்னை வேலைக்காரி கிட்ட சொல்றாங்க, நீ கொஞ்சம் என்னை விடுபாக்க, கொஞ்சம் தூரவாக, நான் போய் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றதை கேட்க போறேன்ற போல அந்த அடிமை சொல்றா, அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களைத்தானே அழைச்சாங்க, பெண்களை அழைக்கலையே, நீங்க கூட பாட்டுல இருங்களே அப்படின்னு இல்லை, நான் போய் என்ன சொல்றாங்கன்றதை கேட்கணுண்டு வாயில் ஓரத்துல நின்று ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை நான் கேட்டேன், ஐயுஹன் நாஸ், மனிதர்களேன்னு அழைச்ச நேரம் அவங்க போய் காது கொடுத்து கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கண்டு. அந்த நேரம் ரசூலுல்லாஹ் இவங்க ஆசைப்பட்ட மாதிரி எந்த செய்தி ரசூலோட நாவுல இருந்து வந்துச்சுது, உங்களுக்கு முன்னால நான் நீர்த்தடாகத்துக்கு பக்கத்துல இருப்பேன், எனக்கிட்ட தண்ணீர் குடிக்க வருகிற ஒரு கூட்டம் தடுக்கப்படும், என்னுடைய தோழர்களே ஏன் இவங்க தடுக்கப்படுறாங்க அப்படின்னு நான் கேட்பேன். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நபியே நீங்கள் மரணித்த பிறகு இந்த மார்க்கத்தில் எப்படியெல்லாம் புதுசா உருவாக்கினான்றது உங்களுக்கு தெரியாது நபியேன்னு சொல்லப்படும் செய்தியை ரசூலுல்லாஹ் அந்த நேரத்தில் சொன்னதை நான் காதால கேட்டேன்னு என்ன பண்ணாங்க,
உம்மு சலமா ரதியல்லாஹு சொன்னாங்க, இதை நான் எதுக்கு தெரியுமா சொல்றேன் பாருங்க, ரசூலுல்லாஹ் பள்ளி உள்ளுக்கு ஆண்களை விழித்துத்தான் உரை நிகழ்த்துகிறார்கள். வீட்டுக்கு வேறொரு வேலையில ஈடுபட்டு கொண்டிருந்தவங்க அதை நிப்பாட்டி வச்சுட்டு எதுக்கு வந்தாங்க? ரசூலுல்லாஹ் பேசுறதை நான் காதால கேட்கணும்னு சொல்றதாக இருந்தால், தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் படிக்கிற சந்தர்ப்பம் கிடைத்தால் எவ்வளவு ஆசையோடு போக வேண்டும், எவ்வளவு ஆர்வத்தோடு போக வேண்டும். அந்த பெண்மணிக்கு இருந்த ஆர்வம், ஆண்களே சகோதரர்களே, மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா, குர்ஆன் சுன்னாவை படிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமா, அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அவர்களை போன்று வேகமாக செயற்பட வேண்டும், வேகமாக ஈடுபட வேண்டும் என்கிற அந்த பாடத்தை நானும் நீங்களும் படிக்க வேண்டும். இன்னைக்கு மார்க்கத்தில் நிறைய டவுட் இருக்கும், நிறைய சந்தேக, சமூகத்தில் நிறைய பித்அத்துகள், நிறைய அனாச்சாரங்கள், சுன்னாவுக்கு மாற்றமாக நிறைய இருக்கும். என்ன பண்றது? சந்தேகத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் அடே விளக்கம் பெறுவோம், எத்தனை பேர் மார்க்கத்தை படிக்கிறோம், எத்தனை பேர் ஃபஸ்அலு அஹ்ல ذிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், உங்களுக்கு தெரியாதா, அறிவுள்ளவர்களுக்கிட்ட கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். எனவே விளக்கம் கேட்டல் என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல அந்த பெண்ணுக்கு இருந்ததுன்னு சொன்னா நாங்க எவ்வளவு ஆசை காட்டணும், எவ்வளவு ஆர்வம் காட்டணும். இன்னும் நிறைய செய்திகளை காட்டலாம், எப்படி ஆர்வத்தோட படிச்சாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்படித்தான் நானும் நீங்களும் உம்மு சலமானுடைய வாழ்க்கையில பாடம் பெற வேண்டும் என்பதற்கு இந்த உதாரணங்கள் போதும் என்று நினைக்கிறேன். சுருக்கம் என்ன? நபிகளாரிடத்தில் சந்தேகம் வந்துவிட்டால், தெளிவு தேவை என்றால் கேட்டு படிப்பதிலே, அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளி உள்ளுக்கு மார்க்கம் பேசுற நேரம் வீட்டு வாசல்ல இருந்து காது கொடுத்து கேட்கின்ற அளவுக்கு ஆர்வம் உள்ளவர்களாக இருந்தார்டா, மார்க்கத்தை படிக்கிறதுல ஆண்களும் ஆர்வம் காட்ட வேண்டும், பெண்கள் அதைவிட பன்மடங்கு ஆர்வம் காட்டுவதை பாடமாக பெற வேண்டும் என்கிற செய்தியையும் உம்மு சலமா அதனுடைய வரலாற்றிலிருந்து நானும் நீங்களும் படிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நம்ம நிறைய பேர் மார்க்கத்தை படிச்சுட்டு சொல்லி கொடுக்கறது இல்லை, அப்படித்தானே? நம்ம தெரிஞ்சதை நம்மளோட மனைவிமாருக்கே சொல்லி கொடுக்கறது இல்லை, மனைவிக்கு தெரியும்டா கணவனுக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை, பிள்ளைகளுக்கு தெரியும்டா பெற்றோருக்கு சொல்லி கொடுக்கறது இல்லை, அப்படித்தானே? ஆனால் உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா நபிகளாருக்கிட்ட இருந்து எதையெல்லாம் படிச்சாங்களோ அதை தேவை வரும் பொழுது தன்னுடைய மாணவர்களுக்கு, தன்னுடைய அடுத்த சமூகத்துக்கு சொல்லிட்டு போனாங்க. அதுதான் நபிமொழிகளா ஹதீஸுகளா படிக்கப்பட்டிருக்குது. அதனால நிறைய பேர் யாருக்கிட்ட வந்து ஃபத்வா கேட்பாங்க, உம்மு சலமா ரதியல்லாஹு வந்து ஃபத்வா கேட்பாங்க. ஃபத்வா கொடுக்கிற அளவுக்கு மார்க்கத்தை விளங்கி வச்சிருந்தாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் பலது இருக்குது. அதுல ஒன்று என்னடா பாருங்க, அப்துல்லாஹ் இப்னு யார் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு ஃபத்வா இருந்தது. என்னன்னு சொன்னா, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு ஃபத்வா கொடுத்தாங்க, குளிப்பு கடமையான நிலையில நோன்பு பிடிக்க கூடாது, குளிப்பு கடமையான நிலையில நோன்பு பிடிக்க கூடாதுன்னு ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. மர்வான் மதீனாவை ஆட்சி செய்யற காலத்தில் இந்த ஃபத்வா என்ன பண்ணுது, கொஞ்சம் அப்படி வார நேரம் அவங்க உடனே என்ன பண்றாங்கண்டா, ஒருத்தரை பிடிச்சி சொல்றாங்க, நேரா போங்க யாருக்கிட்ட, அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு போங்க, அவங்கள்ட்ட போய், ஏன்னா குளிப்பு கடமைன்றது யாருக்கு தான் தெரிய வரும், மனைவிமாருக்கு தானே தெரிய வரும், அவங்கள்ட்ட போய் கேளுங்க. ஆயிஷா நாய்கிட்ட அனுப்பினாங்கன்னு வருது, 2 பேர்கிட்ட அனுப்பினாங்கன்னு வருது, 2 மனைவிமார்ட்ட அனுப்பினாங்கன்னு வருது. உம்மு சலமா ரதியல்லாஹு போன நேரம் அவங்க சொன்னாங்க, அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க. மர்வான் கேட்க சொல்றாரு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு இப்படி ஒரு ஃபத்வா கொடுக்குறாங்க சரியான்னு கேட்ட நேரம் அவங்க தான் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்ட காரணமாக குளிப்பு கடமையாகும், அதே நிலையில நோன்பு பிடிப்பாங்க, அதே நிலையில நோன்பு அதான் சொல்ற நேரம் குளிப்பு கடமையான நிலையில் இருப்பாங்க, தொழுகைக்கு தான் என்ன செய்வாங்க, குளிச்சுட்டு போவாங்க, நோன்ப ரசூலுல்லாஹ் கண்டினியூ பண்ணுவாங்கண்டாங்க. இந்த சட்டத்தை சொல்லி தந்தது யாரு? உம்மு சலமா ரதியல்லாஹு. ஆயிஷா நாய் அவங்களும் அப்படியே வரும் அறிவிப்புல, ஆயிஷா நாயும் இதே ஃபத்வாவை என்ன செஞ்சாங்க, சொன்னாங்கண்டு. எனவே அந்த சமூகத்துக்கு மார்க்கத்தை படித்து அதை விளக்கமாக சொல்லி கொடுத்தவர்கள் யார்? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹான்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். அதே போல நாங்க ஏற்கனவே பார்த்தோம், அசர் தொழுகைக்கு பின்னால 2 ரக்காத்து ஏன் தொழுகிறாங்கன்ற விளக்கத்தை கேட்டு வச்சு சமூகத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு போனவங்க யாரு? சஹாபாக்களுக்கு இடையில கருத்து வேற்றுமை வந்தால் ஃபத்வா கேட்கின்ற அளவுக்கு உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா தன்னுடைய அறிவையும் வளர்த்து கொண்டார்கள். நுணுக்கமான அறிவை கொண்டு சமூகத்துக்கு ஃபத்வா கொடுத்து சமூகத்தை வழிநடாத்தினார்கள்ன்றதை பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொன்னேன், திருமணம் முடிச்சு வாழ்ற நேரம், ஒரு கர்ப்பிணியாக இருக்கிற நேரம் திடீர்னு கணவன் மௌத்தா போயிடுவார். இத்தா காலம் எவ்வளவு?
பாருங்க, புகாரில வரக்கூடிய செய்தி, இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் இருக்கிற இடத்துல அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான், இது அந்த அபூ சலமா அல்ல, இது அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் தாபியீன்கள்ல மிக முக்கியமானவர். அவங்க வாராங்க, அவங்க சொல்றாங்க, நான் இப்னு அப்பாஸ் அவர்களோடும் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு இருக்கும் பொழுது ஒரு மனிதர் வந்து இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு ஃபத்வா கேட்கிறார். என்ன ஃபத்வா கேட்கிறாரு? ஒரு பெண்மணி கர்ப்பிணியாக இருக்கிற நிலையில கணவன் மரணித்து விடுகிறார், அந்த பெண்மணி எவ்வளவு காலம் இதா இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட நேரம் இப்னு அப்பாஸ் ஆஹிரல் அஜலைன், ஒரு பெண்மணி இதா காலம் எவ்வளவு? கடைசி கட்டம் 4 மாசம் 10 நாள், 4 மாசம் 10 நாள் சொன்னாங்க. அவங்க அந்த காலம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவங்க சொன்னாங்க, இல்லையே, யார் இப்னு அப்பாஸ் அறிவுக்கடல், குர்ஆனுக்கு தஃப்சீர் சொல்றதுல அவங்க முதன்மை. ஆனாலும் என்ன, அபூ சலமா அவங்க சொல்றாங்க, இப்னு அப்பாஸ் அவங்கள பார்த்து, இல்லையே, குர்ஆன்ல வருது வஉலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன அன் யதஅன ஹம்லஹுன்ன, கர்ப்பிணிகளாக இருப்பவர்களுடைய இத்தா காலம் குழந்தையை பெற்றெடுக்கும் வரையில நல்லா குர்ஆன்ல சொல்றானே அப்படின்னு சொல்லும் பொழுது பக்கத்துல அபூ ஹுரைரா நிக்கிறாங்க தானே, அவங்க சொன்னாங்க, நானும் யாருடைய கருத்தோட தான் இருக்கிறேன், அபூ சலமாத் இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்களுடைய ஃபத்வால தான் இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது இப்ப யார் இதுக்கு தீர்வு கொடுக்கிறது? இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு 4 மாசம் 10 நாள் தான் இருக்கணும்ன்றாங்க. அபூ ஹுரைரா அபூ சலமா அவங்க என்ன சொல்றாங்க? புள்ள கிடைச்சிட்டு தான் என்ன முடிஞ்சு. உடனே யார்கிட்ட தெரியுமா அனுப்பினாங்க? குறைபவர்களை அழைத்தார்கள். இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு, போங்க உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இப்படி ஒரு கருத்து வேற்றுமை வந்திருக்குது, என்ன ஃபத்வான்னு கேளுங்கன்னு அனுப்பினா அவங்கள்ட்ட போய் கேட்ட உடனே சொன்னாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சுபைஅத்துல் அஸ்லமியா, இது மிக பிரபலியமான ஒரு செய்தி, அவங்களோட கணவர் மரணிக்கும் பொழுது அவங்க கர்ப்பிணியாக இருந்தாங்க. அவங்க மௌத்தாவி, கணவர் மௌத்தாவி 40 நாளும் வருது, 7 நாளும் வருது அறிவிப்புல. மௌத்தாவி 7 நாள் அல்லது 40 நாள்ல யார் புள்ள கிடைச்சிருது? அந்த பெண்மணி சுபையா அவங்களுக்கு குழந்தை கிடைத்து விடுகிறது. குழந்தை கிடைத்த உடனே திருமணம் பேசி வாராங்க. குடும்பத்தவர்கள் திருமணம் முடிக்க முடியாதுன்னு சொன்னாங்க, தடுத்தாங்க. இல்ல இதான் முடியணும்னு. அந்த பெண்மணி நேர ரசூல்லட்ட வந்து கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதர், என் கணவர் மௌத்து, நான் புள்ளைய பெத்தெடுத்துட்டேன், கல்யாணம் முடிக்க. இதுதான் பெண்கள் என்ற இந்த உரிமையை விளங்குங்க. சஹாபி பெண்மணிகள் விளங்கி இருந்தாங்க. குடும்பத்தவர்கள் என்ன சொல்றாங்க? இதான் முடியும் வரைக்கும், 4 மாசம் 10 நாள் முடியும் வரைக்கும் திருமணம் முடிக்கலான்னு சொல்லும் பொழுதும் அந்த பெண்மணிக்கு உரிமை வந்துட்டுது. நேர வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என் கணவர் மௌத்து, ஒரு கிழமன்னு வருது, 40 நாளும் வருது, எனக்கு நான் குழந்தையை பெற்றெடுத்துட்டேன், முடிக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திருமணத்தை முடிண்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே விதவைகளாக இருந்தால் அவங்களுக்கு திருமணத்தை தேர்வு செய்கிற பூரண உரிமை இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குது. பெண்களுக்கு ஒரு கன்னி பெண்ணாக இருந்தால் அவங்க சுயமா போய் முடிவெடுக்க இயலாது, விதவையாக இருந்தால் சுயமாக முடிவெடுக்கலாம் என்ற இந்த சட்டம் புள்ள கிடைச்சிட்டுதுன்னு சொன்னா அடுத்த நாள் என்ன பண்ணலாம்? திருமணம் முடிக்கலாம் என்ற இந்த ஃபத்வாவை சொல்லி தந்தது யாரு? உம்மு சலமா ரதி. எனவே தானும் அறிவை தேடி தன்னுடைய சமூகத்துக்கு அறிவை கற்றுக் கொடுத்தவர்கள். அது மட்டும் இல்ல, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் கிட்ட இருந்து அறிவிப்பு செய்யற பல ஹதீஸுகளை தண்ட சமூகத்துக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? உம்மு சலமா அவர்களுடைய மகள் ஜைனப் பின்த் அபி சலமா. ஜைனப் அபூ சலமா அவங்களுடைய மகள், உம்மு சலமா அவங்களோட மகள் ஜைனப் ரதியல்லாஹு அவங்க தான் தண்ட தாய் கிட்ட இருந்து நிறைய செய்தியை படிச்சு தண்ட மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்வோட வீட்டுல தானே உம்மு சலமா அவங்களும் இருந்திருப்பாங்க. இந்த யாரு உம்மு சலமாவோட பொம்பளை பிள்ளையும் வளர்ந்துருப்பாங்க. நல்லா விளங்கிக்கங்க, அந்த நேரத்துல ரசூலுல்லாஹ்வோட காதால நேரா கேட்டு புள்ள அறிவிக்கிறது வேற. ஆனா நிறைய செய்திகள் எப்படி தெரியுமா அறிவிப்பாங்க? ஏண்ட உம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க, ஏண்ட உம்மா எனக்கு சொல்லி தந்தாங்க. உம்ரா பயணம் போற நேரம் அவங்களுக்கு மாதவிடாய் வந்துச்சுது. அந்த நேரத்தில் தவாஃப் செய்யலாம போன ஒரு பிரச்சனை வந்தது. அந்த சட்டத்தை உம்ரா முடிஞ்சு வந்த உடனே தண்ட மகளுக்கு சொல்லி கொடுக்க, மகள் அடுத்த சமூகத்துக்கு சொல்லி இன்றைக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஹதீஸாக பதிவு. இப்படி நிறைய செய்திகளை பார்க்கலாம். தாயிட்ட இருந்து மார்க்கத்தை படித்த மகள் என்றால் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும்? தனக்கிட்டுள்ள மார்க்க விவகாரத்தை தண்ட மகளுக்கு சொல்லி கொடுக்கணும்.
தண்ட புள்ள குட்டிக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த பணி எங்களுடைய வீடுகளில் சரியாக நடக்குமாக இருந்தால் இஸ்லாமிய குடும்பங்களை உருவாக்க முடியுமா முடியாதா? நிறைய உதாரணம் இருக்குது. இந்த நேரம் இடம் கொடுக்காது அந்த உதாரணங்களை சொல்றதுக்கு. அன்பார்ந்தவர்களே, நிறைய செய்திகள் இருக்கு. சுருக்கமா உங்களுக்கு சொல்றதாக இருந்தால், அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா நபிகளாருக்கிட்ட இருந்து தண்ட குடும்ப வாழ்க்கையில, சொந்த வாழ்க்கையில படிச்ச செய்திகளை பல செய்திகளை அறிவிப்பு செய்வது யாரு? அவங்களோட மகள் ஜைனப் ரதியல்லாஹு அன்ஹான்னு சொன்னா தண்ட புள்ளகளுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுத்தாங்கன்ற ஒரு பாடம். ஆண்கள் நாங்களும் எங்கட புள்ளகளுக்கு மார்க்கத்தை படிச்சு கொடுக்கணும். பெண்மணிகள், தாய்மார்கள் தண்ட கல்வி பாசறையில வளரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு உம்மு சலமா ரதியல்லாஹு அவர்களை போன்று மார்க்கத்தை படித்து கொடுக்கின்ற அந்த பக்குவம் உள்ள பெண்களாக வளர வேண்டும் என்கிற அந்த பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி பல படிப்பினைகள் கொண்ட வரலாறு தான் உம்மு சலமா ரதியனுடைய வரலாறு என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்கள் நிறைய படிக்கிறது வாழ்க்கையில் அமுல்படுத்துறது இல்லை. ஆனால் உம்மு சலமா ரதியல்லாஹு படித்ததை நடைமுறைப்படுத்துவதிலும் உச்சகட்டத்தில் இருந்து ஹிஜ்ரத்துடைய வரலாற்றிலிருந்து பார்க்கலாம். அதை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொன்னதுல பார்க்கலாம். உங்களுக்கு அதை ஒவ்வொரு கட்டத்திலும் படிச்சதை தண்ட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினாங்க. அதுல உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் சொல்லலாம். அபூ சலமா மரணித்த பிறகு சொல்லுவாங்க, கரீபுன், குடும்ப உறவுகள் யாருமே இல்லாத ஒரு பரதேசியா இந்த மதீனால இருக்கிறேன், எனக்கு அறிமுகம் இல்லாத ஒரு ஊர் மதீனால நான் தனியே இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்பட்டு, கணவன் இறந்தா தனக்குன்னு துணைக்கு யாரும் இல்லை, புள்ளகள் மட்டும்தான் இருக்கு, வேற எந்த குடும்ப உறவும் இல்லை. அதனால் அவங்க கடுமையா அழுவ ரெடி ஆவினாங்க. அந்த நான் சொன்னேன், அந்த ஒப்பாரி வச்சு அழுகுவாங்கண்டு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, இப்ப இன்றைக்கு இந்த இந்துக்கள்கிட்ட ஒரு கலாச்சாரம் இருக்குமே, சல்லி கொடுத்து அள வைப்பாங்க. அது மாதிரி அந்த காலத்துல எப்படி இருந்துச்சுன்னா, கவலைக்கு அழுகிறதோட சேர்ந்து அந்த அழுகையை கூட்டுறதுக்காக 10 பேர் சேர்ந்து அழுகுவாங்க. அப்படி ஒரு வளமை. அதனாலதான் அழக்கூடாதுன்ற ரசூலை உறுதி எடுத்தாங்க. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அழுக ரெடி ஆகுறாங்க. கடுமையா அழ ரெடி ஆகும் பொழுது ஒரு அன்சாரி பெண்மணியும் துணைக்கி வந்த அழுகிறதுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்களே, அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? அதுரீதீன அன் துத்கிலி அஷ்-ஷைத்தான பைத்தன் அஹ்ரஜஹுல்லாஹு மின், அல்லாஹ் எந்த வீட்டிலிருந்து சைத்தானை வெளியேற்றினானோ அந்த வீட்டுக்கு மீண்டும் சைத்தானை அழுகையின் மூலம் அழைப்பித்து எடுக்க போகிறீர்களா? அழக்கூடாது. மயத்து வீட்டுல கண்ணால கண்ணீர் வடியலாம், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு சத்தம் போட்டு அழ ரெடி ஆகக்கூடாது. பெண்மணிகள் நல்லா விளங்குங்க, இஸ்லாத்திலே குஃப்ர் என்று கண்டிக்கப்பட்ட ஒன்றுதான் மரணித்தவருக்காக வாயால பேசி பேசி, என்ற கணவர் அப்படிப்பட்டவர், என்ற புள்ள இப்படிப்பட்டவர், இப்படி அழுகிறது இருக்கே, கண்ணால கண்ணீர் வடியலாம், வாயால வார்த்தைகள் வரக்கூடாது, சத்தம் வரக்கூடாது. அந்த அளவுக்கு உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சைத்தானை அழைப்பிக்கிறீங்களான்னு கேட்ட உடனே ஃபகஃபஃப்து அனில் புகா, உடனே நான் அழுகையை தடுத்து கொண்டேன். ஃபலம் அபுகி, அதுக்கு பிறகு நான் அழலன்னு சொன்னாங்க. வெறுமனே மார்க்கத்தை படிக்கின்ற பெண்ணாக மட்டும் இருக்கவில்லை, தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்ற பெண்ணாக இருந்தார்கள் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம். ரசூலுல்லா மரணித்த பிறகு ஆயிஷா நாயகியோட வீட்டுக்கு ஒரு வயதுக்கு வராத ஒரு இளைஞன் பருவத்தில் இருந்து ஒருத்தர் வருவார். இளைஞர் அல்ல, வயசுக்கு வந்தில்ல, அந்த பருவத்துக்கு கிட்டமானவர். இளைஞராகும் வரையில வரலாம், வயசுக்கு வந்துட்டா ஒரு அந்நிய பெண்ணுக்கிட்ட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, இதான் சட்டம். ஆனா உம்மு சலமா ரதியல்லாஹு எந்த அளவு பேணுதலா இருந்தாங்கன்னு சொன்னா, இவரை பார்க்கும் பொழுது அந்த வயதுக்கு வந்த பருவத்தின் அளவுக்குள்ளவர். ஆயிஷா நாயிட்ட வந்து சொல்லுவாங்க, ஆயிஷா அவர்களே, உங்களுக்கிட்ட வரக்கூடிய அந்த வயசுக்கு வார பருவத்தில் உள்ள அந்த இளைஞர் இருக்கிறாரே, அவர் என்னைய பார்க்கிறதையும் நான் விரும்பல. அவர் ஏண்ட வீட்டுக்கு, ஏண்ட உம்மஹாத்துல் முஃமினீன் தானே, அந்த மாதிரி புலகள் சாதாரணமா என்ன செய்வாங்க, போயிட்டு வருவாங்க. அதுக்கு இவங்க சொல்றாங்க, அவர் வயசுக்கு வரலதான், ஆனாலும் என்னைய பார்க்கிறது, என் வீட்டுக்கு வாரதை நான் என்ன செய்யல, விரும்பலன்னு சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எப்படி இருக்கணும்? மஹ்ரம் இல்லையா, கண்ட்ரோலா தான் இருக்கணும். மஹ்ரமியத்தான ஆனா கதைச்சுக்கிட்டு இருக்கலாம், பிரச்சனை இல்லை. மஹ்ரம் இல்ல, அஜ்னபியத்தான ஆண்கள்னு சொன்னா
அவர்களோட நேரடியா முகத்துக்கு முகம் பார்த்து சிரிக்கிறது, பேசுறது, இதுல மிச்சம் கண்ட்ரோலா இருக்கணும். இது இப்படியே உம்மு சலமா ரதியல்லாஹு சொன்னாங்க. அவர் வயசுக்கு வந்து கூட இல்லை, ஆனா எங்கட வீட்டுக்கு வாரதோ அந்த அவரை நான் பார்க்கறதையோ விரும்பலன்னு ஆயிஷா கிட்ட வந்து சொன்னாங்கன்ற செய்தியை முஸ்லிமிலே நானும் நீங்களும் பார்க்கலாம். இப்படி சுன்னாவை படித்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் காலத்துல ஈமானிய பெண்கள் பள்ளிக்கு வருவாங்கன்னு இருக்குது. உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா சுபஹ் தொழுகைக்கெல்லாம் பள்ளிக்கு போனார்கள் என்ற செய்தியை பார்க்கலாம். அவங்க தான் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையில சலாம் கொடுத்தா கொஞ்ச நேரம் என்ன செய்வாங்க, அந்த இடத்துல இருப்பாங்க. எதற்காக? பெண்கள் தன்னுடைய வீடுகளுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக. இதை சொல்லி தந்தவங்க யாரு? உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கொடுத்திருந்தாங்க பள்ளிக்கு போறதுக்கு. அந்த அடிப்படையில கணவனோடு பள்ளிக்கு போக முடியுமா? போகலாம். மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு போக முடியுமா? போகலாம். இந்த அனுமதி அந்த பெண்கள் என்ன செஞ்சாங்க? பயன்படுத்தினாங்கன்னு இப்படி பல பாடங்களை உம்மு சலமா அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெறலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஆண்கள் நாங்களும் தான், தாய்மார்கள், சகோதரிகள், பெண்மணிகளும் தான் உம்மு சலமா ரதியல்லாஹுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய பாடங்களும் படிப்பினைகளும் ஏராளம் என்பதை புரிந்து கொண்டு அந்த பாடங்களையும் அந்த படிப்பினைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஈமானிய உணர்வோடும் இஸ்லாமிய உணர்வோடும் வாழ்ந்து மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.